எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்கிற. இது பெருசாவே நினைக்கல. அடிச்சது, நொறுக்குனது, எல்லாம் போனது, காயப்பட்டது எடுத்து எழுதி இருக்குது. ஆனா அவர் நினைச்சது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார், பாதுகாக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், மறுபடி உயிர் வாழ வைக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், ஆம், ஆசீர்வதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், சமாதானம் கொடுக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், துக்கத்தை மாற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறார். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது. ரெண்டு கைகளை உயர்த்தி, இதயத்தின் ஏக்கமையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் இதயத்தின் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை உயர்த்தி, என் இதயமெல்லாம் உம்மை பார்க்கணும் ஐயா, உம்மை ரசிக்கணும் ஐயா,
உமோடு இருக்கணும் ஐயா. உமோடு நடக்கணும் ஐயா, உமோடு இணையணுமே. ஊரலரபா சாந்தரா ரீபல ஹரஹர கமலதுரியா ரந்தலா மௌனமா ஊரியா லகே நெகே நமா லகா. உங்க மேல ஒரு சால்வை வீசி கொண்டு இருக்கிறார். உங்க மேல ஒரு சால்வை வீசுகிறார். நீ எனக்குரிய மகா, நீ எனக்கு பிரியமான மகா, நீ வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன். கரவரவரதரவதரவதரவா. நீ என் ஜனத்தாருக்குள்ளே உன்னை நான் குணசாலி என்று அறிந்திருக்கிறேன். ரீபலகந்தர மனகந்தரதலரமா ஏரா ஊரியாங்கா. நான் அவர் இயேசுவின் வார்த்தையை சொல்ல சொல்ல வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். இழந்து போனதை தேட ஒரு ரட்சிக்கும் வந்த இயேசுவே வாழ்க வாழ்க. பயங்கர குழியிலும் உலையான சேற்றில் இருந்த எங்களை தூக்கி எடுத்த இயேசுவே வாழ்க வாழ்க. கண்மலையிலே எங்கள் பாதங்களை நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதிய எங்கள் உதடுல தந்த இயேசுவே வாழ்க வாழ்க. கிறிஸ்துவை அறியாதபடி காணியாற்றுக்கு புறம்பே இருந்த எங்களை ரட்சித்த இயேசுவே வாழ்க வாழ்க. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த எங்களை ரட்சித்த இயேசுவே வாழ்க வாழ்க. என் ஜீவனிலும் மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. எங்கள் மனைவி பிள்ளைகளிலும் மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. கொந்தளிக்கிற கடலை அதட்டி அமைதிப்படுத்தின இயேசுவே வாழ்க வாழ்க. நாலாம் ஜாமத்தில் கடல் மீது நடந்து வந்து சீசர்களை காப்பாத்தின இயேசுவே. எல்லாம் இயேசு ராஜாவுக்கு ஒரு கைத்தட்டு போடுங்க, ஒரு கைத்தட்டு போடுங்க. இயேசு ராஜாவுக்கு ஒரு கைத்தட்டு. காத்தா ராகா ராமா நாத்தா ராபா ஒரு காரா மாஷிகரோ. இயேசு 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 என் சொந்தம், என் பந்தம் எல்லாமே நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. உங்கள் அருகே இயேசு நின்று உன்னை ஆட்சி கொண்டு இருக்கிறார், உன்னை தேற்றி கொண்டு இருக்கிறார், உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவரை போலவே உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார், உன்னை பொறுமைசாலியாய் மாற்றுகிறார். ஓ ஹல்லேலூயா. ஒரு சாந்த சொருபியாய் உன்னை மாற்றுகிறார். உனக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன் கோபங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஒரு குணசாலியாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அன்பை இருதயத்தில் ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். சமாதானத்தை, சந்தோஷத்தை, நீடிய பொறுமை, தயவை, சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம் எல்லாம் உங்களுக்குள்ள தந்து கொண்டிருக்கிறார். ராஜா உங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். நீ மறுரூபமாக்கி கொண்டு இருக்கிறார். கைகளை உயர்த்தி உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவே கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி
சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. சொல்லுங்க உயர்ந்த சத்தமா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி. ஆண்டருடைய கண்கள் உன்னை கண்டுபிடிச்சது, ஆண்டருடைய கண்கள் உன்னை கண்டுபிடிச்சது, காயம் கட்டியது, உன்னை புதிய மனிதனாய் புதிய மனுஷனாய் மாற்றியது. முந்தின மனிதன் இறந்து போனா ஒரு புதிய மனிதனாய் புதிய சாயலாக உன்னை மறுரூபமாக்கி வைத்திருக்கிறார். முந்தின வாரம் கால் சரியான வீக்கம், செப்பல் கூட போட முடியல. அப்புறம் உட்காந்தா வலி, எந்திரிச்சா வலி, அத்தனை வேதனை. போன வாரம் சோபியா சிஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணினேன். இந்த வாரம் நல்லா சுகத்தோடு வந்து நிற்கிறேன். ஆண்டவருக்கு கோடானு கோடி நன்றி செலுத்திக்கிறேன். போன மாதம் ரொம்ப முடியல, என்னால் ரொம்ப தலைவலி, ரொம்ப செலவும் பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டலில். உளிக்காரனுங்கிட்டையெல்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ரொம்ப நாளாக முடியல. வெளியே நடக்கிறக்கே என்னால் பயம், அந்த அளவு பயம். ஊழிக்காரக்காகிட்டே பாஸ்டர் ஐயாக்கிட்டையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணேன். இப்போ நான் நிற்கிறதுக்கு உண்மையாக ஆண்டவரோட கிருபையால் மட்டும்தான். ஆண்டவருக்கே கோடி கோடி நன்றி சொல்லுங்கள். எனக்கு இந்த 2 மாதத்துக்கு முன்னால் இந்த தொடையில் ஒரு நல்ல கை விரலுக்கு பெருசாகவே திடீர்னு தடிச்சிடுது. அப்போ நான் ஆண்டவரே, நான் இதுக்கு நான் ஆஸ்பத்திரி போக மாட்டேன் சாமி, அவங்க ஏதாவது அறுத்து ஏதாவது செய்வாங்க, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நீங்களே எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் 2 மாதம் இல்லை, ஒரே மாதத்துக்குள்ளே அந்த இருந்த இடமே எனக்கு தெரியாமல் சுகப்படுத்தி கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு பரலோகம் போகாதபடி 40 நாளளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவர்களாக அங்கே 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 அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெளிவான திருஷ்டாந்தங்களால நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் இயேசு. அருமையானவர்களே, இந்த பகுதி வைத்தியனான லூக்கா எழுதின ஒரு பகுதி. இயேசுவோடு கூட லூக்கா என்கிற ஒரு வைத்தியர் கூடயே இருந்தார். இயேசு மரிச்சதுக்கு பிறகு அந்த வைத்தியர் தன்னுடைய நிருபத்தை அழகா எழுதுகிறார். இயேசு என்னென்ன பண்ணினார், இயேசு உடனே பரம் ஏறல, பரலோகத்துக்கு போகல, 40 நாளளவும்
தன்னை உயிரோடு இருக்கிறவளாய் சகல திருஷ்டாந்தங்களோடு நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு சகல திருஷ்டாந்தங்களோடு. திருஷ்டாந்தங்கள்னா என்ன தெரியுமா? சாட்சியோடு, உதாரணத்தோடு, உண்மையோடு தன்னை உயிரோடு இருக்கிறவர்களாக காட்டிக்கொண்டே இருந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற பொழுது 3 வருடம் தான் ஊழியம் செய்தார். ஊழியம்னா சக்சஸ் ஊழியம். ஒரு ஊழியக்காரன் இயேசுவையே பார்த்துட்டு அவனுடைய ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கும், முடிவே இருக்காது. அப்படி இயேசு ஊழியம் செய்தார். 3 வருடம் ஊழியம் தான். 33 வருடத்தில் அவர் பரலோகம் பிதாவை போய் சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஊழியம் செய்தார்னா பிரமிக்கத்தக்கவாறு ஊழியம். மரிச்சவனை உயிரோடு எழுப்புற ஊழியம். கை இல்லாதவனுக்கு கை வளருது, குஷ்டரோகியை தொடுறார். வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரி எல்லாம் வெட்கப்படும்படி, ஒரு குற்றமும் பிடிக்க முடியாதபடி, கல்லெறிஞ்சாலும் காரி துப்புனாலும் முடிய பிடிச்சிருந்தாலும் இயேசு செய்த ஊழியம் மகிமையான ஊழியம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முழுக்க முழுக்க பிதா எப்படி அனுப்பினார் அத்தனை நிறைவேற்றிட்டார். அவர் ஊழியம் இருக்கிற போது சொன்னார், தன்னை சுற்றி இருக்கிற 12 சீஷர்கிட்ட சொன்னார், நான் உங்களில் ஒருவனால காட்டி கொடுக்கப்படுவேன், என்னை எருசலேமுக்கு கொண்டு போய் அடிக்கப்படுவாங்க, நான் நொறுக்கப்படுவேன், என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, நான் மரிப்பேன், ஆனா 3ஆம் நாள் உயிரோடு இருப்பேன். அதான் அவருடைய திட்டம். மரிப்பேன், ஆனா 3வது நாள் உயிரோடு நான் எழுந்துருவேன். ஹல்லேலூயா. இதை ஒருவருமே நம்பவே இல்லை. ஆண்டவரை நீங்க இப்போ எங்களோடு தான் இருக்கணும்னாரு. அவனையும் ஆண்டவர் கடிந்து கொண்டார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகையினால தான் அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய கல்லறையை முத்திரை போட்டாங்க. முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து கொடிதான் இருக்கும். இவங்க தூக்கிட்டு போயிட்டு உயிரோடு எழும்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், துப்பாக்கி ஏந்தின ஆள் அங்கே வைங்க, பெரிய பாறங்களை பூட்டுங்க, இந்த ஆள் உயிரோடு இருக்கும்போது நான் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னார். ஆகையினால அவங்க சீசர்கள் வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டு உயிர் தந்துட்டான்னு சொல்லுவாங்கன்னாரு. கவனிங்களா? முத்திரை போட்டாலும் முத்திரையை உடைச்சிட்டு ஆண்டவர் எந்திரிச்சார். கல்லறை திறந்து எந்திரிச்சார். கைகளை உயர்த்தி. ஏன் எந்திரிச்சார்னா, கவனிங்க, தன்னை உயிரோடு இருக்கிறவர்களாக தன்னை காட்டுவதற்கு பிறகு அவர் உயிர் தெழுந்து அந்த 40 நாளளவு ஊழியம் செய்தாரே, அந்த ஊழியம் உலகத்தையே அசைச்ச ஊழியம். கையை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஊழியம்தான் ஜனங்களுக்காக. ஆமாம் ஆமாம், அதாவது பாடுபடவும், வேதனைப்படவும், நொறுக்கப்படவும் வாலண்டியரா ஒப்பு கொடுத்தாங்க. இப்ப யோபு சொல்றாரு, எல்லாம் ஒழுகுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்கிற. இதை பெருசாவே நினைக்கல. அடிச்சது, நொறுக்கினது எல்லாம் போனது, காயப்பட்டது எடுத்து ஒரு சாம்பலை போட்டு ஓடுற ஒரு ஓட்டை எடுத்து வச்சு அப்படி சுரண்டினதெல்லாம் நினைக்கவும் இல்லை, எழுதி இருக்குது. ஆனா அவர் நினைச்சது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நானும் உங்களுக்கு சொல்றேன், ஆமா, உயிரோடு இருக்கிறார். மீட்பர் என்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? மீட்டெடுக்கிறவர், மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார், பாதுகாக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், மறுபடி உயிர் வாழ வைக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். 10 இது எழுதி வச்சிருக்கிறேன். ஆம், ஆசீர்வதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், சமாதானம் கொடுக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், துக்கத்தை மாற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறார். மார்த்தாள் மரியாள், ஐயோ ஆண்டவர் எடுத்துட்டாங்களே, ஏன் அழுகிற? காட்சி அளிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மளை ரட்சிக்க அவர் உயிரோடு இருக்கிறார், பரலோகம் தர உயிரோடு இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு அம்மாவுக்கு ஒரு யூட்ரஸில் கேன்சர். அவர் கணவனார் மத தீவிரவாதத்தில் முக்கியமான ஆள், அவர் தான் உண்டாக்குனவர். இந்த அம்மாவை கூப்பிட்டு அங்கங்கே ஆஸ்பத்திரிக்கு போனார், ஒன்றும் சரியாகலை. அதுக்கு யூட்ரஸை எடுத்து தான் ஆகணுன்ட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி மறைஞ்சி ஒரு ஜெப கூட்டத்துக்கு வந்தாங்க. கர்த்தர் ஒரே நேரத்தில் தன் ஒரு ஹீலிங் தொட்டாரு, அற்புதம் நடந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு வேதனை இல்லை, பரிபூர்ண சுகத்தை உணர்ந்துட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போது தன் சரீரத்தை பார்க்குது. இப்படி அற்புதம் நடந்துட்ட. ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சது. புருஷனுக்கு பிடிக்கல. என்னையா உன் மனைவி கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கிற, முதல்ல அவங்க மனைவியை போய் நிறுத்தும். அந்த அம்மா இவர் போய் சொல்லியிருக்கிறார், ஏம்மா சர்ச்சைக்கு போகாத, எல்லாம் இனி ஏசுறாங்க. ஆனாலும் இந்த அம்மாவால் தாங்க முடியல. நானும் அடிச்சிருக்காரு, போகக்கூடாது போகக்கூடாதுன்னு அடிச்சிருக்காரு. பயங்கரமாக அடியாமா. அந்த அம்மா ஒருத்தர அடித்து வெளியே படுக்க வச்சுட்டாரு. போ உங்கள் அப்பா வீட்டுக்கு போ. அந்த அம்மா போக முடியல, அப்படியே வெளியே படுத்திருக்கிறது. பிசாசு வந்தானா, ஏமா மஞ்சுளா இவ்வளவு அடி வாங்கிட்டு உன் உதடி ஏசு ஏசுன்னு வந்து ஏசு உன்னை காப்பாற்ற மாட்டார். உன்னை காப்பாற்ற வருது இல்லை, பேசாம புருஷன் சொல்லிட்டு என்னைய கும்பிட அப்படிஞ்சான். நம்ம அப்படி திரும்பிட்டு பிசாச, நீ கொல்லி வாய் பிசாசு அல்லவா, ஆனமன்றத்தை தள்ளி விட்ட பிசாசு அல்லவா, உன்னை எப்படி வச்சிருந்தாரு, உன்னைய காப்பாற்றுகிறதுக்கு கேருப்பா வச்சிருந்தார். நீ தான் மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்த, நீ பாடிக்கிட்டு இருந்த, நீ பெருமை கொண்டு வானத்துக்கு ஏறுவன் சொல்லி உன்னை தள்ளி விட்டாரு. நீ இப்போ அக்னியில வெந்துகிட்டு இருக்கிற, புழு சாகாத இடத்துல இருக்கிற, நீயா எனக்கு வந்து சொல்ற பிசாசே. அப்படி திரும்பி பார்க்குது. சோபி சொன்னது போல பரலோக தரிசனத்தை ஒரு நிமிஷம் ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. ஏசு எந்திரிச்சு வந்து இந்த அம்மாவை கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்கிறாராம், கையை உயர்த்தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், அன்னையிலிருந்து அந்த அம்மா தெருவில் தன் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சுதான். இப்படி தான் பிசாசை துரத்தணும், கையை உயர்த்தி. இயேசு எந்த வேளையிலையும் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காட்டுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுபட்ட பின்பு, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும், எல்லாரும் வாயிட்டு சொல்லுங்க, எத்தனை நாள்? 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்ய குறித்தவைகளை அவரோடு பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்கள், பாருங்க எப்படி எழுதிருக்கு, அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தலைக்கு மேல கைத்தட்டுங்க. அநேக இன்னைக்கு கூட நீங்க சந்தேகத்துல வந்திருக்கலாம், வேதனையில வந்திருக்கலாம், பாரத்துல வந்திருக்கலாம். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களாலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக காட்டினார். எப்படி அந்த பெண்ணு பிசாசு இப்படி துரத்தி இருந்தா உடனே அப்படியே காட்டார். ஹல்லேலூயா. நீ 2 கையை வச்சு, ஆகா இப்படி ஆள் தான் எனக்கு தேவை. ஏன்னா கொஞ்ச நாள்ல பிசாசினுடைய தந்திரங்களை அறிஞ்சிட்டியே, பிசாசு எங்க கிடக்கான்னு கூட சொல்லிட்டியே, நீ இல்லவா எனக்கு வேணும், உனக்காகத்தான் உயிரோடு இருக்கேன்னு ஒரு சனப்பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்படிதான் இன்னைக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவளாக காட்டினார். 40 நாளளவும் தெளிவான திருஷ்டாந்தங்களோடு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காட்டினார். அருமையானவர்களே, நீங்கள் மரித்து போன ஒரு இயேசுவை நாம் ஆராதிக்க வரவில்லை. கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேளாமல், மூக்கிருந்தும் முகராமல், காலிருந்தும் நடவாமல், வாயிருந்தும் பேசாமல், அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்க வரவில்லை. காண்கிற, பேசுகிற, உயிரோடு இருக்கிற, காட்சி அளிக்கிற, விடுவிக்கிற, சமாதானம் தருகிற அந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். முதலாவது சமாதானத்தை தர இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவராய் 40 நாளளவும் தன் மகிமையின் சரீரத்தோடு அங்கு இங்கு வெளிப்படுத்தினார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றைய தினம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கைகளை உயர்த்தி, உயிர்த்தெழுந்த இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசு, வாரத்தின் முதல் நாள் அவரை எல்லாம் கல்லறையில தான் வச்சு
அடக்கிட்டாங்கன்னா எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சீசர்களுக்கு ஒரே பயம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபோது வேதபாரகர் பரிசேயர் இந்த ரோம் போர்ச்சவர்களெல்லாம் நம்மளை கண்டாலே அடிப்பாங்களே, இப்போ பயங்கரமாக நம்மளை கொடுமைப்படுத்துருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயத்தோடு கதவை திறக்காம வீட்டுக்குள்ளே இருக்கிற போது இயேசு நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிற கையை உயர்த்தி உயிரோடு இருக்கிறவராய் காட்டி அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இன்னைக்கு காலகட்டத்தில் சமாதானம் இல்லை. பார்க்கலாம், பெரிய நடிகராக இருக்கலாம், விலையேற பெற்ற கார் வைத்திருக்கலாம், பங்களா வைத்திருக்கலாம். ஐயோ என்ன இப்படி கூட்டமா, இப்படி கூட்டமா, இப்படி கட்சியா, இப்படி கட்சியா, உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆமா, சமாதானம் இல்லாம தான் ஜனங்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சமாதானம் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. எரேமியா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி ஒன்று கண்டு சொல்றார். ஆமா பாருங்க, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி, சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் என் ஜனமாகிய குமாரத்திகளின் காயங்களை மேற்பூச்சா பூசுறாங்க. இதான் இன்னைக்கு உலகம். ஆனாங்க வெளியே பார்க்க அப்படி சமாதானமா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா சமாதானம் இல்லை. அருமையானவர்களே, சீசருடைய வாழ்க்கையிலே பயமும் இருளும் சூழ்ந்திருந்தது. வெளியே கதவை திறந்து வெளியே போக முடியல, முகத்தை காட்ட முடியல. அவங்க நினைச்சாங்க இயேசுவோடு கூட எல்லாம் இவங்க தற்கொலை பண்ணிடுவாங்கன்னு, அப்படித்தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம்னு இயேசு சொல்கிற கையை உயர்த்து. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், சமாதானம் இல்லாதபடி ஒரு விதமான பயத்தோடு, ஒரு விதமான நடுக்கத்தோடு, கசப்போடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கலாம். அன்றைக்கு அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே தன்னை உயிரோடு இருக்கிறவளாய் காட்டின இயேசு இன்றைக்கும் உங்களுக்கு உயிரோடு இருக்கிறவளாய் காட்டுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு குள்ளமான மனுஷன் போய், ஐயா எனக்கு சமாதானமே இல்லையா, எத்தனை மாத்திரை சாப்பிட்டேன், எனக்கு சமாதானமே இல்லை, உங்களை தேடி வந்திருக்க. அவர் சொன்னார், அப்பா உனக்கு தெரியாதா, ஒரு சர்க்கஸ் போட்டிருக்கிறான், உன்னை போல ஒரு குள்ளன் மனுஷன், அவன் நடைய பார்த்தாலும் அவ்வளவு சிரிப்பாக இருக்கிறது, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. அப்படி டாக்டரை பார்த்து சொன்னான், அந்த மனுஷன் நான் தான் ஐயா, அந்த வேஷம் போட்டு வரும்போது தான் அப்படி தெரியுது உங்களுக்கு, ஆனால் எனக்கு என்ன இல்லை, சமாதானமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கொலைசீர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில், ஆமாம், அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினபடினாலே சமாதானத்தை உண்டாக்கியிருக்கிறார். வாசிங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம், அதை நீங்க நினைக்கணும். அந்த இரத்தம் தான் உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும். சமாதானத்தை குலைக்கிறதுக்கு பிசாசு உருவம் கொண்டு அலைகிறான். பல விதத்தில் கணவன் மனைவி உறவை உடைக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணணும் அலைகிறான். எவ்வளவுதான் படிச்சு பெருசா லிஸ்ட் வச்சிருந்தாலும் புத்தி மாறாட்டத்தை கொடுத்து தற்கொலைக்கு ஆயத்தமாகி எங்கேயோ சமாதானம் இல்லாம அங்கங்க அலைகிறாங்க. என் ஜனங்களுக்கு சமாதானம் சமாதானம்னு சொல்லி மேய்ப்பூச்சா பூசுறாங்க. இதான் உலகம். இயேசு சிந்திய இரத்தத்தில் உங்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். கைகளை தட்டி, பூலோகத்தில் வாழ்ற உனக்கு சமாதானம் வேணுமா? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கினார். கைகளை தட்டி பாருங்க, ஒப்புரவாக்கினார். இப்படி பிரிச்சிருந்தாங்க, இப்படி ஒரு பாஸ்டர் வந்து இணைச்சாருங்க, சொல்ற மாதிரி ஆண்டவரை ஒப்புரவாக்குறார். அந்த சமாதான குலைச்சல் இன்னைக்கு போகுது சிலுவையிலே சிந்தின இரத்தத்தில். 2வது, துக்கத்தை மாற்ற இயேசு உயிரோடு இருக்கிறவராய் 40 நாளளவுக்கும் திருஷ்டாந்தப்படுத்தி தன்னை காட்டினார். லூக்கா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னப்பா? கவனிங்க, எருசலேமுக்கு போற அந்த எம்மா ஊருக்கும் எருசலேமுக்கும் 7 கிலோமீட்டர் இருக்கும்.
இவங்க எருசலேம்ல இருந்து எமாவூருக்கு வர்றாங்க, பேசிக்கிட்டே வர்றாங்க. ஐயோ இயேசுவை அடக்கம் பண்ணிட்டாங்களே, இனி எப்படி நம்ம வாழ்றது? ஆனால் பாருங்க, அந்த உயிருள்ள இயேசு அவங்க கூட கலந்து, ஏன் நீங்கள் இப்படி துக்க முகமாக வாரீங்கன்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு எருசலேமில் நடந்தாலும் நமக்கு தெரியாதா? அந்நியர் மாதிரி சொல்கிறாங்க. இந்த வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்களை திறக்கும் பொழுது இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். அந்த நிமிஷத்தில், அந்த நொடி பொழுது அவருடைய துக்கங்கள் மாறியது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள முகத்தை பார்க்கலாம், ஆனால் அவனுக்கு இருக்கிற துக்கம் ஆண்டவர் ஒருவர் தான் பார்க்க முடியும். ஆமாம், அதான் அழகா சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு, இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சி நீ பார்க்குற, நான் இவனை அப்படி பார்க்கல, நான் இவனை தள்ளுறேன் போ. அப்படியே ஆண்ட 7 பிள்ளைகளையும் தள்ளி விடுறாரு. இன்னும் ஒருதன் காட்டுக்குள்ள இருக்க அவனை கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. அவன் விடுதலையா இருக்கிறவனை கூப்பிடுறாரு. கவனிக்கிறீங்களா? துக்கம் இருந்தா எதை தொட்டாலும் துக்கமாக தான் இருக்கும். அந்த துக்கத்தை இன்னைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். கையை உயர்த்தி ஆர்சி மதத்திலிருந்து மார்ட்டின் லூத்தர் அவர்களை, காலையில் வந்த மிஷினரி ஆர்சியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர் தான் அந்த வெள்ளைக்காரர், ஒரு விரட்டிட்டாங்க. பாவ சீட்டுக்கு விரோதமாக இவர் பிரசங்கம் பண்ணதை அவர் தள்ளிட்டாங்க. அவருடைய மனைவி நல்ல ஆவிக்குரிய மனைவி, ஆனால் அவர் வெளியே முகம் காட்டாம அப்படி துக்கத்தில் உடைஞ்சி இருக்கிறாரு. நைட் காலையில் வச்ச டீ இருக்குது, மத்தியானம் வச்ச சாப்பாடு இருக்கிறது, நைட்டில் வச்ச சாப்பாடு இருக்கிறது, சாப்பிட மாட்டேங்காரு. ஒரு மாதிரி துக்கமாக இருக்கிறார். இந்தம்மா அடுத்த நாள் காலை இதெல்லாம் அதை தட்டி விட்டு அடுத்த நாள் காலையில் டீ கொண்டு அவரை எழுப்ப வருது. ஒரு துக்க வஸ்திரம், கருப்பு வஸ்திரம் உடுத்திட்டு வருது. உடனே இவரை பார்த்து மார்ட்டின் லூத்தர் கேட்டார், யார் இறந்துருக்கா அப்படி கருப்பு வஸ்திரம்? இயேசு இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே பட்டார்னு துள்ளி எழுந்தாராம். ஏன்? இயேசு உயிரோடு இருக்கிறார். உடனே நம்ம ஏன் அப்படி நீங்க துக்கமா இருக்கீங்க? உடனே துக்கத்தை கலைஞ்சிட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதே சத்தத்தோட, அதே சீரலோடு இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்பயா நீங்க துக்கமா இருக்கீங்க? ஐயோ நான் இனி துக்கப்பட மாட்டேன். சங்கீதம் எழுதின புஸ்தகம், துக்கம் உன் முகத்தை இருளடைக்க பண்ணும். உள்ள இருக்கிற துக்கம் அப்படியே முகத்துல காட்டி, என்னதான் மேக்கப் பண்ணி என்னதான் நீ வெளியே வந்தாலும் உள்ள இருக்கிற அலங்காரம் தான் மேல தெரியும். உள்ள துக்கமா இருக்க, இன்னைக்கு உள்ளத்துல இருக்கிற துக்கத்தை மாத்த போறார். சங்கீதம் 31வது சங்கீதம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தாவீது சொல்லுகிறார், எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் வயிறும் கருகி போகுது. பாருங்க, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. அடுத்த வசனம் சொல்லுது, அப்படி தூக்கிட்டாரா, கையை உயர்த்தி தூக்கிட்டாரா, கை தூக்கி எடுத்தீரே. அதான் அந்த பாட்டு. கை தட்டி ஆண்டவரை. ஆமாம், தூக்கிட்டாரா, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. எப்படி அந்த வசனம் சொல்றாரு பாருங்க. ஆமா, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, என் கண்களும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கருகி போகுது. ஆமா, ஆண்டவர் உடனே இறக்க வச்சு அந்த நிமிஷத்துல அந்த துக்கத்தை மாற்றினான். உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா 53:3 இயேசு கிறிஸ்து எல்லா துக்கங்களையும் சுமந்து கொண்டார். கைகளை உயர்த்தி நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினவருக்கு வந்தது. இந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இந்த சர்ச்சை விட்டு போகணும். 2வது, துக்கம் மாறி நீங்க சந்தோஷமா இந்த ஆலயத்தை விட்டு போகணும். இந்த இடத்துல துக்கம் மாறலன்னா வேற எங்கேயும் மாறாது. அந்த ஸ்தலம் தான் அந்த ஸ்தலம். 3வது, உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் உயிரோடு இருக்கிறவராய் காட்டினார். லூக்கா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 50வது வசனத்தை நீங்க வாசித்தா, சீசர்களை வாசிங்க. பெத்தானியா வரைக்கும் பாருங்க. பின்பு அவர் இந்த சீசர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அவர்களை தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அதுக்கு அடுத்த பரலோகம் போடுறாரு. அடுத்த வசனம் வாசிமா. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். என்ன நல்ல வசனம் பாருங்க, நல்ல வசனம் பாருங்க. அது சூப்பர் வார்த்தை. அது 50ல பெத்தானியா வரைக்கும் அப்படி கூட்டிட்டு போறாரு, கூடயே போறாரு. இருதயத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவை சந்திக்கிறதுக்கு முன்னால 40 நாள் அளவும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அதான் ஒரு ஆசை. அவர் எதுக்காக வந்தார் தெரியுமா? ஆசீர்வதிக்கத்தான் வந்தார்.
ஐயா நீங்க நினைக்கலாம் மதம் மாத்த, இயேசு மதம் மாற்றவர் அல்ல, கிறிஸ்தவம் மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். கைகளை உயர்த்தி, புனித மார்க்கம், மறுரூபமாக்குறோம், உனக்கு விடுதலை கொடுக்கிற மார்க்கம். அவர் சொன்னது போல எச்சலையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பாஸ்டர். 4 ஊழியக்காரங்க வச்சு சொல்றேன், ஊர் பூரான்னு சொல்லுவேன், பெங்களூர் பூரான்னு சொல்லியிருக்கேங்கிறார் அவர். நான் பெங்களூர்லேயே வளர்ந்து, என் பேரே ராஜி தான், சுப்பிரமணிய மகன் ராஜினா தெரியும். நாங்கள் பிறந்து, நாங்கள் வளர்ந்து, நாங்கள் எங்கள் வீட்டிலேயே நான் சபை நடத்துகிறேங்கிறார். கையை உயர்த்தி என்னை அறிஞ்ச எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் எங்களை இவ்வளவு வச்சிருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறது, உயிரோடு இருக்க அந்த வாஞ்ச விருப்பமெல்லாம் சிறியவனை குப்பையில் கிடக்கிறவனை தூக்கணும், அங்கே மேலே வச்சிடணும். கையை உயர்த்தி. அவன் சம்பாத்தியம் பண்ணுறான், அவன் சம்பாத்தியம் குடிவெறிக்கு போகுது, வேசித்தனத்துக்கு போகுது, சூதாட்டத்துக்கு போகுது. அவன் சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்குன்னு அவனுக்கு எல்லாம் கொடுத்தா பிசாசு பல விதத்தில் அவனை சீரழித்து வறுமைக்குள்ள தள்ளுது. வறுமையை மாற்றத்தான் பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பி வைத்தார். நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார். சாபம் இருக்கும் வர, பாவம் இருக்கும் வர, அநியாயம் அக்கிரமம் இருக்கும் வர நம்ம ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. பாவம் நம்ம வீட்டு வாசப்படியில் படுத்திருக்குது, பாவம் நம்ம ரத்தம் எலும்புல உறவு இருக்கிறது. ஆகினாலே இந்த பாவத்தை, அந்த சாபத்தை மாற்ற பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை அறிஞ்சு தெரிஞ்சு அனுப்பி வச்சார். அறிஞ்சு தெரிஞ்சு என்ன தெரியுமா? உன் சாபத்தை அவர் எடுக்கணும், உன் சாபம் தான் அந்த சிலுவை தூக்கணும், அவரு உன் சாபத்துக்காக மரிக்கணும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் மேல் அன்பு வைத்தபடினால், உங்கள் மேல் அவர் பிரியம் வைத்தபடினால் அந்த சாபத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி போட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்த. பிலேயாம்னா யாரு சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு போனவன், கழுதையை வச்சு அவனை மனம் திரும்ப பண்ணார். அவனுக்கு கர்த்தர் கடைசி வரைக்கும் செவியா கொடுக்கல. கர்த்தருடைய பிள்ளையவா நீ செய்வன பண்ண போற, பாலாக்கு கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓடுற. அவன் ஏறின கழுதம் காலை ஒடிச்சது, செவர் பக்கமா நெருங்கி ஒரு போவே மாண்டுக்கு அடி அடின்னு அடிக்கிறான். கழுத வாயத்தன் அவனுக்கு, அவன் பேரன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு செவி கொடுக்காம உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடினா உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமா. எல்லாம் கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கை தட்டுங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.